உபத்திரவ கால திருச்சபை கிபி 100 313 வரை. ஆங்கிலத்தில் பெர்சிக்யூட்டட் சர்ச் எரா என்று அழைக்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவானுடைய மரணம் முதல் கான்ஸ்டன்டைன் பிரகடனம் வரையான காலகட்டத்தில் இந்த உபத்திரவ கால சபையின் சம்பவங்கள் உள்ளடக்கும். அப்போஸ்தலர் 8:1 சபைக்கு துன்பமானது ஆரம்பிக்கிறது. வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான். முதல் இரத்த சாட்சி என்ற அந்தஸ்து கிறிஸ்தவ விசுவாசிக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு யோவானின் சகோதரன் ஏரோது அகிரிப்பாவினால் கொலை செய்யப்படுகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது ஆரம்பத்தில் எருசலேம் தலையிடமாக கொண்ட திருச்சபையானது 15ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே அந்தியோக்கியாவிற்கு அதன் தலைமையிடம் மாற்றப்படுகிறது. அப்போஸ்தலர் 15 நடக்கக்கூடிய சம்பவமானது கிபி 48 நடக்கிறது. அங்கே ஒரு சபை மன்றம் கூடி பிரஜாதிகள் யூதர்களில் தேவையற்ற சடங்குகளை கைக்கொள்ள அவசியமில்லை என்ற சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். பிரஜாதிகளிலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவக்கூடிய மக்கள் யூதர்களின் தேவையற்ற சடங்குகள், அதாவது விருத்தச்சேதனம் போன்றவைகளை கைக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது சுற்றறிக்கையாக திருச்சபைகளுக்கு கொடுத்து அனுப்பப்படுகிறது. இந்த சபை மன்றத்தை இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு தலைமை தாங்கி நடத்தினார். இவர் கிபி 62 இரத்த சாட்சியாக மரித்தார். நீரோ மன்னன் கிபி 54 68 வரைக்கும் கிறிஸ்தவர்கள் மீது உபத்திரவத்தை நீரோ மன்னன் தொடங்கி வைத்தான். இவன் கிறிஸ்தவர்களை மரத்தில் கட்டி அவர்களை பந்தங்களாக கொளுத்தி அவ்வெளிச்சத்திலே பட்டணத்தை பவனி வந்தான். அவன் நாட்களில் இருந்த கிறிஸ்தவர்களை உயிருள்ள தீபங்கள், லிவிங் டார்ச்சஸ் என்று அழைத்தார்கள். மேலும் கிறிஸ்தவர்கள் சிரச்சேதம் பண்ணப்பட்டார்கள், துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக வீசப்பட்டார்கள். பேதுரு கிபி 67, பவுல் கிபி 64 67 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பேதுரு, பவுல் போன்றவர்களையும் கொலை செய்தவன், இரத்த சாட்சியாக கொன்றவன் இந்த நீரோ மன்னன் தான். டொமிசியன் கிபி 90 96 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலத்தில் அப்போஸ்தலனாகிய யோவானை பத்மத்தீவுக்கு இவன் தான் நாடு கடத்தினான். நாடு கடத்தினதோடு கூட அவரை கொல்லும்படியாக எண்ணெய் கொப்பரையில் போட்டு சாகடிக்க முயற்சி பண்ணி சாகாததுனால அவர் திரும்ப எபேசுவுக்கு விடுதலை பண்ணி அனுப்பினான். இவனுடைய காலத்தில் அதுதான் நடந்தது. இந்த ரோம கடவுள்களுக்கு வரி கூடாத கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தான். போல் டேக்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸ், தேர்தல் வரி, அதை விரித்து அதை கட்டாத கிறிஸ்தவர்களை ஆயிரக்கணக்கானவர்களை கொலை செய்தான். இவன் மிகவும் ஒரு கொடூரமான ஒரு விதத்தில் கிறிஸ்தவர்களை உத்தரவுப்படுத்தினான். ஏன் கிறிஸ்தவர்களை ரோம அரசு சித்திரவதை செய்தது, உபத்திரவப்படுத்தியது அப்படின்னா, ரோமர்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தெய்வங்களை ரோமர்கள் வணங்கி வந்தார்கள். கிறிஸ்தவர்கள் இயேசுவை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது ஒரு தெய்வ கொள்கைக்காரர்கள் கிறிஸ்தவர்கள். ஜீசஸ் இஸ் ஒன்லி காட் அப்படின்னு சொல்கிறவங்க. இந்த ரோமர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தெய்வங்களை கொண்டு ஆராதிக்கக்கூடியவர்கள். ஆகவே தெய்வ நம்பிக்கையிலே இவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முரண்பாடு இருந்ததுனால கிறிஸ்தவர்களை அவர்கள் துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். இரண்டாவதாக, விக்கிரகம்தான் ரோமர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. ரோமர்கள் விக்கிரகங்களோடு ஒன்றிணைந்த பிணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவர்கள் விக்கிரகங்களை வணங்க மறுத்தார்கள், வணங்க மாட்டார்கள். விக்கிரகங்கள் அவர்களுக்கு அருவருப்பானது. ஆகவே விக்கிரக ஆராதனை செய்யாத கிறிஸ்தவர்களை ரோமர்கள் சமூக விரோதிகள், ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் மீது துன்பத்தை, உபத்திரவத்தை பெருக பண்ணினார்கள், நடப்பித்தார்கள், நிறைவேற்றினார்கள்.
மூன்றாவதாக, அந்த காலத்தில் ரோம அரசர்களை பிரஜைகள் வணங்க வேண்டும் என்பது குடிமக்களுடைய ஒரு தலையாய கடமை. ரோம ஆட்சியின் கீழ் இருக்கிற மக்கள் ரோம அரசர்களை தெய்வங்களாக வணங்க வேண்டும். மற்ற தெய்வங்களை வணங்குவதற்கு முன்பாக இவர்களை வணங்க வேண்டும் என்பது ஒரு சட்டம். அந்த சட்டத்தின்படி நாங்கள் மனிதர்களை வணங்க மாட்டோம், சிலைகளை வணங்க மாட்டோம் என்று கிறிஸ்தவர்கள் எதிர்த்து நின்றார்கள், மறுத்தார்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் ராஜாக்களை, அரசர்களை வணங்க மறுத்தபடினாலே இவர்களெல்லாம் புரட்சியை செய்கிறார்கள், புரட்சியை தூண்டுகிறார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு, அதாவது ரிவோல்யூஷனரிஸ் என்று குற்றம் சாட்டப்பட்டு கிறிஸ்தவர்கள் மீது துன்பம் விளைவிக்கப்பட்டது. நான்காவதாக, யூத மார்க்கம் ரோம அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருந்தது. ஆனால் கிபி 70 ரோம கலகத்தின் போது யூதர்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். யூதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்தவர்கள் தனித்து விடப்பட்டார்கள். அவர்கள் நாட்டை விட்டு ஓடாமல் ரோமாபுரியிலேயே, எருசலேமிலேயே தங்கியிருந்தார்கள். ஆகவே அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது, ரோமர்களுக்கு, இதுவரைக்கும் கிறிஸ்தவம் யூத மார்க்கத்தின் ஒரு கிளை மதம், அதன் ஒரு பகுதி அப்படின்னு நினைச்சோம். ஆனால் யூதர்கள் வேற, கிறிஸ்தவர்கள் வேற அப்படின்ற வித்தியாசம் அப்பதான் தெரிஞ்சது. ஆகவே கிறிஸ்தவ சபை தனித்து விடப்பட்டதினால் ரோம அரசாங்கத்தின் மொத்த உபத்திரவமும் கிறிஸ்தவ சபைகள் மீது வெளிப்படுத்தப்பட்டது. யூதர்கள் மீது இருந்த கோபம், மற்ற காரியங்கள் எல்லாமே திருச்சபையின் மீது, கிறிஸ்தவ திருச்சபையின் மீது ரோமர்களுடைய கோபம் வெளிப்பட்டது. ஐந்தாவதாக, கிறிஸ்தவர்கள் இந்த உபத்திரவம் தாங்க முடியாமல் இரவு நேரங்களில் ஒன்று கூடி ஜெபித்து வந்தார்கள். அப்படி கிறிஸ்தவர்கள் இரவு நேரங்களில் ஒன்று கூடி ஜெபிப்பதை இந்த ரோம அரசாங்கம் தெரிந்து கொண்டு இவர்களெல்லாம் ரோம அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டினார்கள். ரோம அரசுக்கு எதிராக இவர்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். கான்ஸ்பிரேட்டர்ஸ், தே ஒர்க் அகைன்ஸ்ட் த ரோமன் கவர்மெண்ட் எம்பையர் என்று சொல்லி அவர்கள் மீது குற்றம் சாட்டி துன்பத்தை, உபத்திரவத்தை ரோம அரசு அதிகப்படுத்தியது. ஆறாவதாக, திருவிருந்து முறையிலும் அவர்களுக்கு ஒரு முரண்பாடு இருந்தது. கர்த்தருடைய பந்தி, ராப்போசனம் என்று சொல்லக்கூடிய திருவிருந்தில் அப்பமும் திராட்சரசமும் கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டார்கள். அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறுவதாக சொல்லப்பட்டது. நாம் என்னைக்கும் அப்படி தான் செய்கிறோம். இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற கிறிஸ்து இயேசுவின் சரீரம் என்று சொல்லுகிறோம். அப்படி சொல்லப்பட்டதினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக மாம்சமாக மாறுகிறது என்று சொல்லப்பட்டதினால் இவர்கள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் சாப்பிடுகிறவர்கள். கிறிஸ்தவர்கள் ஒரு கேனிபாலிஸ்ட், தன் இனத்தை சாப்பிடக்கூடியவர்கள். அதாவது கிறிஸ்தவர்கள் மனிதர்களை சாப்பிடக்கூடியவர்கள், நரமாமிசம் சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டி அவர்களை மிகவும் அதிகமாக துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். காலப்போக்கில் இவர்கள் மனிதர்களை சாப்பிடுவார்களோ என்ற பயம் அவர்களுக்குள் உண்டானதாகவும் கருதப்படுகிறது. ஏழாவதாக, கிறிஸ்தவ சபைகளில் பிரபுக்கள், அடிமைகள், எஜமான்கள் என்ற பாகுபாடு எதுவும் இல்லை. அனைவரும் சமமாகவே கருதப்பட்டார்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒன்றே என்று சொல்லி எல்லாரும் அமைதியாகவும் சமாதானமாகவும் கர்த்தரை ஆராதித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இது அரச குடும்பத்தை சார்ந்த ரோமர்களுக்கு அருவருப்பாக இருந்தது. ரோம அரசாங்கத்தின் முறையிலே படிப்படியான ஒரு சமூக அமைப்பு, அடிமையிலிருந்து அடிமை ஆளுகிறவன் தொடங்கி அரசு அதிகாரிகளிலிருந்து ராஜாக்கள் வரைக்கும் படிப்படியாக ஒருவரை விட ஒருவர் உயர்ந்தவர் என்ற ஒரு சமூக அமைப்பு இருந்தது. இந்த சமூக அமைப்பு இங்கே கிறிஸ்தவத்தில் இல்லாமல் எல்லோரும் சமம் என்ற முறை இருந்தபடினாலே
இவர்கள் ரோம சமூக அமைப்பை, அதாவது சமுதாயத்தை சீர்குலைப்பவர்கள் என்று சொல்லி, த சோசியல் டிஸ்டர்பர்ஸ் என்று சொல்லி அவர்கள் மீது உபத்திரவத்தை அதிகப்படுத்தினார்கள், பெருக பண்ணினார்கள். எட்டாவதாக, விக்கிரகங்களை செய்யும் திறமை யூத கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக இருந்தது. அப்படி இருந்தும் ரோமர்கள் எதிர்பார்க்கிறதான அந்த விக்கிரக தொழிலுக்கு உதவியாக இருக்கும் விக்கிரகங்களை இவர்கள் செய்ய மறுத்தபடினால் ரோமர்களுக்கு யூத கிறிஸ்தவர்கள் மீது கோபமும் எரிச்சலும் வந்து உபத்திரவத்தை பெருகினார்கள், அதிகப்படுத்தினார்கள். ஆகவே இப்படிப்பட்ட 8 விதமான காரணங்களை முன்வைத்து திருச்சபை என்ன செய்யப்பட்டதென்றால் உபத்திரவத்திற்கு உள்ளாக தள்ளப்பட்டது. இந்த உபத்திரவத்தினால் சிறந்த ஆவிக்குரிய சபை தலைவர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். கிபி 107 டிராஜன் என்ற அரசனால் சிமியோன், யாக்கோபிற்கு பிறகு எருசலேம் சபையின் தலைவராக இருந்த சிமியோன் என்று சொல்லப்படுகிறவர் தனது 120வது வயதில் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். இக்னேசியஸ் என்பவர் அநேக கடிதங்களை எழுதி சபைகளை திடப்படுத்தி கொண்டு வந்தார். ஆகவே சபைகளை திடப்படுத்தும் இந்த பணியை செய்கிறவர் இந்த இக்னேசியஸ் மீது கோபத்தை கொண்டவர்கள் அவரையும் கொலை செய்தார்கள். 86 வருடங்கள் உயிரோடு இருந்த போலிகார்ப் என்ற ஒரு சபை தலைவர், அவரை இதுவரை இயேசுவை அவர் மறுதலிக்கும்படிக்கு கட்டளையிடப்பட்ட போது அவர் சொன்னார், நான் 86 வருடங்கள் என் எஜமானாகிய இயேசுவை சேவித்து வருகிறேன். அவர் எனக்கு நன்மையே அன்றி எந்த விதமான தீமையும் செய்ததே கிடையாது. இப்படி இருக்க நான் அவரை எப்படி மறுதலிப்பேன் என்று அவர் மறுத்தார். இதை கேட்ட அந்த ரோம அதிகாரிகள் கோபமடைந்து சின்ன ஆசியா மைனுடைய சபை பிஷப்பாக இருந்த இவரை என்ன செய்தார்கள் என்றால் தீயிட்டு கொளுத்தி போட்டார்கள். ஜான் மர்டையர் என்று ஒருத்தர் இருந்தார். இந்த தேவ மனிதன் அநேக புத்தகங்களை எழுதி சபையை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார். அவருடைய எழுத்துக்களையும் அவரையும் சேர்த்து எரித்து கொலை செய்து போட்டார்கள். இப்படி சபை மிகுந்த உபத்திரவத்தில் வாழ்ந்தாலும் சபையானது உபத்திரவ காலத்தின் முடிவிலே மிகவும் விசேஷ விதத்தில் வளர்ந்து பெருகியதாக இருந்தது. அந்த சபையின் நிலை எப்படி இருந்தது என்றால், உபத்திரவ கால சபை உபத்திரவ காலத்தின் முடிவிலே ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட சபையாக இருந்தது. உபத்திரவம் உண்மையில்லாதவர்களை புறம்பே தள்ளியதால் உபத்திரவத்தில் நிலைத்திருக்க முடியாதவர்கள் திருச்சபையை விட்டு வெளியேறிவிட்டார்கள். உலக புகழுக்காகவும் பேர் புகழுக்காகவும் யாரும் திருச்சபைக்குள் உள்ளே நுழைந்து வர முடியாதபடி உபத்திரவம் சபையை பரிசுத்தப்படுத்தியது. உண்மை விசுவாசம் இல்லாதவர்கள் சபையை விட்டு அவர்களை உபத்திரவம் வெளியேற்றியதால் சபை ஒரு பியூரிஃபைட் சர்ச்சாக, ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட சபையாக அது இருந்தது. பொதுவாக இந்த உபத்திரவ கால முடிவிலே சபை ஒரு பொதுவான உபதேசத்தை தன்னிடத்தில் கொண்டிருந்தது, யூனிஃபைட் டீச்சிங். அந்த உபத்திரவ காலத்தின் சமயத்தில் சபைகள் பரிசுத்தப்படுத்துவதற்கும் உறுதி விசுவாசத்தில் இருப்பதற்கும் அந்த காலத்தில் இருந்த வாழ்ந்த பரிசுத்தவான்கள் மிகவும் வடிவமைக்கப்பட்ட உபதேசத்தை பொறுப்பாகவும் உத்தரவாதத்தோடும் மக்களுக்கு போதித்தார்கள். உபத்திரவத்தினால் சபைகள் பல தேசங்களுக்கும் பல பாசக்காரர்கள் மத்தியிலும் பரவி இருந்தாலும் சிதறடிக்கப்பட்டாலும் அது ஒரே விசுவாசமுள்ள ஜனங்களை கொண்டதாக இருந்தது. ஒரே விதமான போதனை கொண்ட ஜனமாக இருந்தது. ஒரே விதமான போதனைகள் அவர்களுக்குள் பேசப்படுவதற்கு ஜான் மர்டையர், சிமியோன், போலிகார்ப் போன்றவர்கள் அதிகமாக தங்கள் எழுத்துக்களினால் அவர்களை திடப்படுத்தினார்கள், நிருபங்களினால் திடப்படுத்தினார்கள். இந்த சபை உபத்திரவ கால முடிவிலே ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சபையாக இருந்தது. ஒரு இடத்தில் இருந்து அப்போஸ்தலர்களுக்கு கீழாக மாத்திரம் அது செயல்பட முடியாத நிலையில் இருந்தபடியினால் சிதறடிக்கப்பட்ட அந்த சபை அமைப்புகள் பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அங்கே திறமையான பிஷப்புகளும், அதாவது கண்காணிகளும் மூப்பர்களும்
ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு கீழ் பாதுகாப்பாக திருச்சபை நடந்து கொண்டிருந்தது. மிகவும் பாதுகாப்பாகவும் வளர்ந்தது. கடைசியாக இந்த சபை உபத்திரவ கால முடிவிலே வளரும் ஒரு நல்ல திருச்சபையாக இருந்தது. உபத்திரவங்களுக்கு மத்தியில் சபை ஆச்சரியப்படும் அளவிற்கு வளர்ந்து சாம்ராஜ்யங்களுக்கு இணையாக இது ஒரு பெரிய நிறுவனமாக மாறியிருந்ததை நாம் பார்க்க முடியும். அதை அடுத்த ஒரு பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். உபத்திரவம் நீங்கின ராஜாங்க திருச்சபை என்ற ஒரு பதிவு வரும்போது இந்த சபை எப்படி வளர்ந்து சாம்ராஜ்யங்களுக்கு இணையாக பெரிய நிறுவனமாக மாறியிருந்தது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஆக உபத்திரவங்கள் சபையை அதிகமாய் சிதறடித்து அதை பார்த்தாலும் அழிக்க பார்த்தாலும் இந்த உபத்திரவ கால முடிவிலே சபை ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட சபையாக, பொதுவான உபதேசத்தையுடைய சபையாக, ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சபையாக, ஒரு வளரும் சபையாக, பியூரிஃபைட், யூனிஃபைட், ஆர்கனைஸ்டு, க்ரோவிங் சர்ச்சாக அது இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சபை என்பது எப்பொழுதும் மகிமையும் ஜீவனையும் உடைய ஒரு சபையாக இருக்கும். க்ரோவிங் சர்ச் இஸ் க்ளோவிங் சர்ச், க்ளோவிங் சர்ச் இஸ் லிவிங் சர்ச். ஆகவே அந்த வளரும் சபையாக, மகிமையடையும் சபையாக, ஜீவனுள்ள சபையாக இந்த சபை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த கடைசி காலத்தில் சபை இப்படிப்பட்ட குணங்களை பெறுவதற்கு பதிலாக பையிங் சர்ச்சாக, அதாவது வாங்கக்கூடிய ஏந்தக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது. இந்த நிலை மாற நாம் ஜெபிக்கவும் பிரயாசப்படவும் வேண்டும். தேவன் நம்மை